ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோ. நம்ம மதுரை தமுக்கத்தில் ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, அங்கே எடுத்த வீடியோ தான் இது. நவம்பர் மந்த்தே இந்த எக்ஸ்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிசம்பர் 3 முடிஞ்சிருச்சு. சாரி, நான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. அதெல்லாம் சரி உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காட்டலான்ட்டு போட்டேன். ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே கொண்டு வந்திருந்தாங்க திங்ஸ் வந்து. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் அந்தந்த ஸ்டேட்டோட ரொம்ப பாரம்பரியமான பிரபல்யமான அந்தந்த இடத்தோட புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் அதெல்லாமும் கொண்டாந்து வச்சுருந்தாங்க. லைக் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு, யுனிக்காக இருந்துச்சு. எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட வீடியோ பண்ணி போடலான்னு போட்டிருந்தேன். இந்த திங்ஸ்லாம் வந்து வைக்கோலை வச்சு பண்ணதாக சொன்னாங்க. இதெல்லாம் விநாயகர்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து என்ட்ரன்ஸில் அந்த டெக்காராக வைக்கலாம். இது வந்து நம்ம மதுரையில் அவங்க போட்டிருந்தனால ஜல்லிக்கட்டை ரெப்ரசன்ட் பண்ணி அதை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து மூங்கிலால் செஞ்ச கூடை, திங்ஸ் வச்சு கொண்டு போகிற மாதிரி கூடை, பேஸ்கட், குட்டி குழந்தைங்க விளையாடுற கிளிகிழிப்பை, அந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கீ செயின் கூட அந்த பனை ஓலையை வச்சு செஞ்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாலில் வந்து இந்த மண்ணால் செஞ்ச பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டுன்னு சொன்னாங்க. அந்த ஊதுபத்தியோட டஸ்ட்டெல்லாம் இதுக்குள்ளேயே விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து காஃபி கப்பு, ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆனால் என்ன ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது வந்து என்ட்ரன்ஸில் வச்சுக்கலாம். இது மேலே நம்ம ஒரு விளக்கு வச்சு ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து விசில் மாதிரி அந்த சைடு நம்ம வச்சு ஊதுனோன்னா ஒரு பறவை சவுண்டு மாதிரி வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் சாம்பிராணி வச்சு போடுறதும் அந்த இது வச்சுருந்தாங்க. வாட்டர் பாட்டில் வந்து மண்ணாலேயே செஞ்சு அந்த இதில் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். நிறைய தடவை மொபைலில் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் பார்த்தோம். அதில் ஒரு க்யூட்டான டிசைன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து மான் கொம்பு சண்டை போடுறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டாலில் மர சம்மந்தப்பட்ட பொருட்களை செஞ்சதும் மண்ணில் செஞ்சது வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டால் வந்து பனை ஓலையில் செஞ்சதை வச்சு திங்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம், வெஜிடபிள்ஸ் போட்டு வெளியில் வச்சுக்கலாம். இது ஒரு ஜூஸ் ஆர் மக்கு, அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதில் வந்து ஜூஸ்லாம் ஊற்றி சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு சர்விங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். இதுலேயும் ஜூஸ் ஆர் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் காஃபி, டீ எதுனாலும் ஊற்றி குடிச்சிக்கலாம், அழகாக இருக்கும். இது எல்லாமே ஒரு ஒரு ஷேப்லேயும் செஞ்சுருந்தாங்க. அதை இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போட்டு வெளியில் வச்சுக்கிட்டோன்னா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாலில் வந்து பென் ஸ்டாண்டு அது வச்சுருந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு லீடர்ஸை வச்சு அவங்களோட ரொம்ப ஃபேமஸான அந்த காட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. திருவள்ளுவர் சிலை, புத்தா சிலை, காந்தி அவங்களோட சிலை எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கார்த்திகை அப்போ போட்டிருந்தனால விளக்கு வந்து ஒரு ஸ்டாலில் வச்சுருந்தாங்க, 2-3 ஸ்டாலில் விளக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து சென்டட் கேண்டில்ஸு, அது வந்து நல்ல வீடெல்லாம் நல்ல ஸ்மெல் இருக்கும். இது வந்து கிறிஸ்மஸ்க்காக வச்சுருக்கதா சொன்னாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்குல்ல. இந்த கேண்டில் வந்து நம்ம ஒரு டெக்கார் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கடை வந்து கேண்டில் அந்த சம்மந்தப்பட்ட பொருளாக வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து அந்த மண்ணால் செஞ்சது தான். பெல் கூட மண்ணால் செஞ்சுருந்தாங்க. இங்கே ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருந்துச்சு, அது ஒரு யூனிக்கான டிசைனில் செஞ்சு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த சாம்பிராணி உள்ளே வச்சு அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் அதோட ஸ்மோக் வந்து வர்ற எஃபெக்ட்காக வச்சுருந்தாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கணும் போல தான் ஆசை இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அப்புறம் ஒரு மண் பானை குட்டியாக, அதுக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி அதில் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு பெயிண்டிங்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க அந்த குபேரர் பானை, அது வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதுவும் கலர் கலராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாலில் வந்துட்டு மரக்கட்டையில் செஞ்ச பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. மரக்கட்டையில் செஞ்ச சீப்பு,
அப்புறம் அந்த கரண்டி, பவுல் வந்து மரக்கட்டையில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம டைனிங் டேபிளில் வந்து சால்ட்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக அந்த உப்பு ஜாடி, அந்த ஸ்பூன் தனியாக இருந்துச்சு, நான் உங்ககிட்ட காட்டலை. இது வந்து இந்த கேம் விளையாடுறது, இதுக்குள்ளே ஒரு பால் இருக்கும், அதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி நடுவில் கொண்டுட்டு வரணும். அவங்க சொன்னாங்க இதில் வச்சு விளையாண்டோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகும்னு. ஆனால் அது விளையாண்டாதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போல், அந்த பாலை வந்து உள்ளுக்க போடணும் அப்படின்றதுக்காகவே. அப்புறம் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த கரண்டியெல்லாம் மாடலாக வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலில் வந்து ஃபுல்லுமே டெக்கார் ஐட்டம்ஸ் தான். ஒன்று ஒரு யூனிக்காக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் டோரை வந்து அழகாக்குறதுக்கு, அந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவை அழகாக்குறதுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் நம்ம வந்து என்ட்ரன்ஸில் மாட்டி விட்டுட்டு இதில் ஒரு மண் விளக்கெலாம் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இன்னொரு ஸ்டாலில் வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. புத்தா ஸ்டாச்சு, பிள்ளையார் அவங்களோட ஸ்டாச்சு நிறையா வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலும் வந்து நம்ம டெக்கார் ஐட்டம் தான், மரக்கட்டையால் செஞ்சது. அதுக்கு வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மயிலெல்லாம் என்ட்ரன்ஸில் 2 பக்கம் மாட்டலாம். இந்த விநாயகரெல்லாம் என்ட்ரன்ஸில் மாட்டினா நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்கடேஷ் அவங்களோட ஸ்டாச்சு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒர்த்தாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் வந்துட்டு அந்த விளக்கு அண்ட் கேண்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. விளக்குக்கே அழகாக பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டால் வந்து தஞ்சாவூர்லேருந்து போட்டிருந்தாங்க. இது எல்லோரும் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது தஞ்சாவூர் ஸ்டால் அப்படின்னு. தலையாட்டி பொம்மை, அப்புறம் இந்த தஞ்சாவூர் கோவிலோட மினி ஏச்சர் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து சேலுக்கு தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் அது வாங்கலை. ஏற்கனவே நாங்கள் தஞ்சாவூருக்கு ஆல்ரெடி ஒரு டைம் போயிருந்தப்போ இந்த தலையாட்டி பொம்மைலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இவங்க வந்து கூடை பின்னி வச்சுருந்தாங்க. ஒரு அந்த சைஸ்க்கு ஹைட் எல்லாம் மாறி மாறி கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து பரதநாட்டியம், குச்சிப்பிடி அதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸ்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஃபஸ்ட் டே ஓப்பன் பண்ணப்போ செம்ம கிராண்டாக அதெல்லாம் பண்ணியிருந்தா சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தான் நாங்கள் அங்கே போனோம். இந்த ஸ்டால்ஸ் மட்டும் இல்லை, ஃபுட் ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு தேவையான ஃபுட்ஸை வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம உள்ளே நல்லா சுற்றி பார்க்கலாம். ஒன் டே நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஸ்டால் போட்டிருந்தவங்க எல்லாருமே மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து உற்பத்தி பண்ணி அவங்க கொண்டு வந்து போட்டிருந்த ஸ்டால் தான். அதனால் நிறைய பேர் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி எல்லாமே பொருட்களாக வாங்கினாங்க. இந்த ஸ்டால் 13 நாள் நடந்துச்சு. மதுரையில் அவங்களாம் தங்கி நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு போனாங்க.